நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விவர்தன் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோங்க. 2025இல் 3 முக்கியமான பயிற்சிகள். ஒன்று, மார்ச் 29 சனி பயிற்சி, மே 14 குரு பயிற்சி, மே 18 ராகுகேது பயிற்சி. ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக அமர்ந்த இந்த சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமத்து சனியாக வராரு. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தான குருவாக வருகின்றார். ராசிக்கு 8ல் அஷ்டமத்து ராகுவாக இருந்தவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல வராருங்க. இந்த சனி பயிற்சியானது ராசிக்கு 7லேருந்து 8க்கு செல்வது என்பது ஒரு விதத்தில் சரியில்லாத அமைப்பு தான். எதனால் அப்படின்னா அஷ்டமத்து சனியாக வரார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா விஷயத்திலும் பெரிதாக செலவினங்களை மேற்கொள்வது, புதிய தொழில் அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது, இது போன்ற விஷயங்களில் சற்று கவனம் செலுத்தணும். என்ன வேலையில் இருக்கிறோமோ அதில் தொடர்ச்சியாக பயணிப்பது என்பது நல்லதுங்க. புதிதாக ஒரு கூட்டாளியில் அமைத்து தொழில் செய்வது, புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்குவது, அல்லது ஆல்ரெடி செய்து கொண்டிருந்த வியாபாரத்தோடு இன்னொரு கிளையை ஆரம்பிப்பது, இது போன்ற விஷயங்களில் பெரிதாக ஆர்வம் காட்டக்கூடாது. தொழில் முதலீடுகளில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் செலுத்த வேண்டும். நண்பர்களை நம்பி பணம் கொடுப்பதில் சற்று பொறுமை காத்து செயல்படுவது என்பது நல்லது. இது போன்ற அத்தனை விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வோடு இருந்தால் நிச்சயமாக இந்த அஷ்டம சனி முழுமையாக நாம் கடந்து வந்து விடலாம். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி என்பது சற்று சரியில்லாத அமைப்பாக தான் இருக்கின்றது. ஆயினும் விழிப்புணர்வோடு இருந்தால் நிச்சயமாக நல்ல மாற்றமானது நமக்கு ஏற்படும் என்று சொல்லலாங்க. அதே போல் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு வருவது ஒரு விதத்தில் இந்த 2025 மே மாதத்திற்கு பிறகு சாதகத்தன்மையை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்று சொல்லலாம். ராசிக்கு 8ல் அட்டமத்து ராகுவாக 8ஆம் இடத்து ராகு பல்வேறு நோய் தொந்தரவுகளை தந்துட்டு இருந்தார். அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றமானது 7ஆம் இடத்தவருடைய ராகுவானது ஏற்படுத்த இருக்கிறாரு. அப்போ மொத்தத்தில் 2025ஆம் ஆண்டு கலப்பு பலன்களாக இருக்கும்.